Taste the Daily. கொள்ளையடித்த பணத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு வைத்துள்ள திமுக நிர்வாகி ஞானசேகர். கொள்ளையடிப்பதில் வல்லமை வாய்ந்த ஞானசேகரனின் சொத்துக்களை அரசுடைமை ஆக்க ஆணை வெளியிடாதது ஏன் என திராவிட மாடல் காவல்துறைக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகள். வேடிக்கை பார்க்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். எந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் ஆளும் கட்சியினரின் துணையோடு தப்பிவிடலாம் என்ற திமிரில் பலரும் உள்ளதாக குற்றச்சாட்டு. யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தாமல் அதிமுகவினருக்கு பதிலளிப்பதையே திமுக அமைச்சர்கள் கடமையாக கொண்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தஞ்சை மாநகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகள், பல்வேறு வகையான வரி உயர்வுகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசையும் தஞ்சை மாநகராட்சியையும் கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜனவரி 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் சட்டவிரோதமாக 1 நம்பர் லாட்டரி விற்பனை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. மதுரையில் தடை செய்யப்பட்ட 1 நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட காவலர் உட்பட 3 சிக்கியுள்ளனர். காவலர்களே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அவலமெல்லாம் ஸ்டாலினின் ஆட்சியில் மட்டுமே நடைபெறும் என மக்கள் ஆவேசம். நாமக்கலில் பொங்கலுக்காக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் கரும்புகளை கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார். டெல்டா காரன் என்று புகழ்பாடும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் அவலம். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட 3 சிறப்பு IPS அதிகாரிகள் நேரில் ஆய்வு. 2023ஆம் ஆண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கையில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழகம். செயலற்ற திமுக ஆட்சியில் ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை நிரப்பாமல் பள்ளிக் கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருப்பதே காரணம் என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போராட்டம், ஆர்ப்பாட்டங்களை முடக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவரான கே பாலகிருஷ்ணன் கண்டனம். கருத்துரிமை, சமத்துவம் என மேடையில் திமுகவிற்கு துதிவாடி வந்த கூட்டணி கட்சியினர் அடுத்தடுத்து கண்டன அறிக்கை வெளியிடுவதால் அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலயம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நேர்மையான விசாரணை தேவை என வலியுறுத்தி யார் அந்த சார் என்ற கேள்வியை திருமாவளவனும் முன்வைத்ததால் அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த யார் அந்த சார் என்கிற கேள்வி தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதால்
திமுகவின் கூட்டணி கட்சிகள் மௌனம் களைப்பதாக மக்கள் கருத்து. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் குறித்து திராவிட மாடல் கள்ள மௌனம் காக்கும் நிலையில் அவர் குறித்த பழைய வழக்குகள் குறித்து ஆவணங்களை திரட்டி அதிரடி காட்டும் அதிமுக. புதுச்சேரி தொழிலதிபர் கடத்தல் வழக்கில் ஞானசேகரன் குடும்பத்துடன் சிக்கியதை நினைவூட்டி காவல்துறையை தட்டி எழுப்பியதால் ஸ்டாலின் அரசுக்கு மேலும் நெருக்கடி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி குறித்து சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அவதூறாக பேசிய திமுக கவுன்சிலர். ஸ்டாலின் அரசு கிஞ்சித்தும் கூச்சமின்றி ஞானசேகரனை காப்பாற்ற நினைப்பதாகவும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற திமுகவினர் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து மனசாட்சியின்றி பேசி வருவதாகவும் மக்கள் ஆவேசம். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறும் நேரத்தில் வெளியேறும் உபரி நீரை கொண்டு ஏரிகளை நிரப்ப 105 கோடியில் திட்டத்தை அறிவித்த திராவிட மாடல். காலுக்கு கீழ் வெள்ளம் வந்த பிறகு குதிப்பது போல இப்போது இந்த திட்டத்தை அறிவித்தது ஏன்? கமிஷன் வாங்கி கல்லாவை நிரப்புவதை தவிர இதனால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. மேட்டூர் அணையின் உபரி நீர் நிரப்பும் திட்டத்தை திராவிட மாடலின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பதால் குழப்பத்தில் ஆழ்ந்த பொதுமக்கள். பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை என 2 துறைகளுக்கு அமைச்சர்கள் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெளியிட்டது ஏன்? தலைமை குடும்ப உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே மோதலா என மக்கள் கேள்வி. பெண் பத்திரிகையாளர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட வழக்கில் SV சேகருக்கு சிறை. 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து SV சேகரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய திராணியற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறை மூலம் ஆன்லைன் ரம்மி வாழ்வில் அடித்துவிடும் கும்மி என குறுந்தகவல் அனுப்புவதால் மக்கள் ஆத்திரம். பலரது உயிரை காவு வாங்கும் ஆன்லைன் ரம்மி விவகாரத்தில் கூச்சமின்றி ரம்மி கும்மி என ரைமிங் பேசும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்ய இருந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய 9,000 கோடி கிடைப்பதில் சிக்கல். மாநிலத்தின் கடன் வரம்பு சுமார் 20,000 கோடி வரை தடைபடுவதால் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் திராவிட மாடல். மைனாரிட்டி பாஜகவுடன் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு அதானி குழுமத்திற்கு ஒப்பந்தம் அளித்த திராவிட மாடல் சிக்கிக்கொண்டது ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதாக மக்கள் விமர்சனம். மைனாரிட்டி பாஜக அரசும் ஸ்டாலின் அரசும் ஆடும் கபட நாடகத்தால் மாநிலம் நிதி நெருக்கடியில் சிக்கியதுதான் மிச்சம் என மக்கள் வேதனை. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தால் சாலை விபத்தில் சிக்கிய 3 சிகிச்சை பெற முடியாமல் பரிதாபமாக பலி. இன்னுயிர் காப்போம் என இனிக்க பேசி விளம்பரம் செய்வதில் மட்டும் ஆர்வம் காட்டாமல் மருத்துவமனைகளை முறையாக பராமரித்தால் இத்தகைய விபத்துகளும் உயிரிழப்புகளும் நேரிடாது என மக்கள் காட்டம். ராமநாதபுரம் அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து மற்றொரு அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விடியல் பேருந்து என்கிற பெயரில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி உயிரோடு விளையாடுவதாக மக்கள் வேதனை. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்?
மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு எச்சரிக்கை. தமிழக எல்லையில் கேரளா கழிவுகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். கேரள எல்லை பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசிற்கும் குட்டு வைத்த பசுமை தீர்ப்பாயம். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6 கோடி மதிப்பிலான உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல். தமிழகம் போதை மாநிலமாக மாறியதால் சாலை, ரயில், விமானம் என அனைத்து மார்க்கங்களிலும் கஞ்சா ஊடுருவி வரும் அவலம். மதுரை ரயில் நிலையத்தில் 240 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு அனைத்து மார்க்கங்களிலிருந்தும் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை வில்லிவாக்கத்தில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகி பள்ளி மாணவிக்கு வீடு புகுந்து பாலியல் தொல்லை தந்த இளைஞர் பிடிபட்டார். விடிய அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் அளவிற்கு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள், மூதாட்டி என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் விமர்சனம். ஈரோட்டில் அரசு மதுக்கடை அருகே சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது மது ஒழிப்பு நாடகம் நடத்திய திராவிட மாடல் கூட்டம் ஆட்சிக்கு வந்த பிறகு கல்லா கட்டுவதற்காக சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு தயாரிக்கும் போது சமையல் எரிவாயு பர்னல் வெடித்து தீப்பற்றியதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டாமல் பள்ளிகளில் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 810 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் என ஆட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் உரிய பராமரிப்பு பணிகளை செய்வதில்லை என மின்வாரிய ஊழியர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டு வரும் கடைகளுக்கு விதிகளை மீறி மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. லஞ்சம், ஊழல் தலை விரித்தாடும் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அரசு கண்டுகொள்ளாது என மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் டி சுப்புலாபுரத்தில் கூலி உயர்வு மற்றும் போனஸ் கேட்டு 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட விசைத்தறி தொழிலாளர்கள். தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என தொழிலாளர்கள் எச்சரிக்கை. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை மாடுகள் முட்டி தள்ளுவதால் தெருவில் நடமாடவே அச்சம்.
திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இளைஞரை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி தங்கச்சங்கிலியை பறித்த 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் வீண் பெருமை பேசும் விடியா அரசு எப்போதுதான் நடவடிக்கை எடுக்கும் என மக்கள் கேள்வி. கோவையில் நண்பர்களோடு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் உயிரிழந்ததால் சோகம். சித்திரைச்சாவடி அணைக்கட்டில் குளித்தபோது நீரில் மூழ்கி இளைஞர் உயிரிழப்பு. கடலூரில் திராவிட மாடலின் கூட்டணி கட்சி நிர்வாகி ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் அவரது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. கடலூரில் திராவிட மாடலின் கூட்டணி கட்சி நிர்வாகி ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் வீடு சூறையாடப்பட்டதால் அதிர்ச்சி. அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் கடலூர் காவல்துறை எப்போது விழிக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை மெரினா கடற்கரையில் பராமரிப்பின்றி இருக்கும் முதலுதவி மையத்தில் இருக்கும் பொருட்களை மதுபோதை ஆசாமிகள் திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அரசு சொத்தையே பாதுகாக்காத ஸ்டாலின் அரசு எப்படி மக்கள் சொத்தை பாதுகாக்கும் என கேள்வி எழுப்பும் மக்கள் பராமரிப்பின்றி கிடக்கும் முதலுதவி மையத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. சென்னை கோயம்பேடு நோக்கி அதிகாலை நேரத்தில் அரசு பேருந்தில் வந்த பெண்ணிடம் 75 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். வாய்ப்பந்தல் போடுவதில் வல்லமை காட்டும் ஸ்டாலின் ஆட்சியில் எங்குமே பொதுமக்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காவல் அதிகாரியின் மனைவி கழுத்தில் கிடந்த செயினை பறித்துச் செல்லும் ஹெல்மெட் கொள்ளையன். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் குடும்பத்தினரிடமே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் அவலம். தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. பாரா தடகள வீரர் பிரவீன்குமார், ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கும் கேல் ரத்னா விருது அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடங்கியுள்ள உறைபனி சீசனால் 10 டிகிரிக்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. வாகனங்கள் புல்வெளிகள் மீது படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்த உறைபனிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். ஸ்க்ரப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா காய்ச்சல் பாதிப்பு தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை.
அரசு மருத்துவமனைகளை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சர் மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் மருத்துவர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் 2018ஆம் ஆண்டில் 58,000ஆக இருந்த நாய்க்கடி பாதிப்பு 2024இல் 4,79,000ஆக அதிகரிப்பு. ராபிஸ் மரணங்கள் அதிகரித்துள்ள நிலையில் விடியா திமுகவின் மாரத்தான் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் விமர்சனம்.